அடிக்கும்போது உள்ள போய் வந்து ஒளிஞ்சுப்பாங்க. பட் மெயின் கேரக்டர் மட்டும் அதே முக்கியமான லாஜிக் மிஸ்டேக்கா பட்டது இந்த ஒரு கேரக்டர் தான். அதாவது ஹாய் கைஸ், த கல்ட் கிளாசிக்கான நாயகன் மூவியை பத்தின என்னோட ஒப்பீனியன் ஒரு ஜென்சியா அந்த மூவியை பார்த்தது எனக்கு எப்படி ஃபீல் ஆனிச்சு, அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீன்ஸும் எனக்கு வந்து எப்படி ஒர்க் ஆனிச்சு, ஒர்க் ஆகல அப்படிங்கறத பத்தி சொல்ல போறேன். எடுத்துக்கலாம். இந்த சீனை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா மெயின் எல்லாருமே வந்து தண்ணி அடிக்கும் போது உள்ள போய் வந்து ஒளிஞ்சுப்பாங்க. பட் மெயின் கேரக்டர் மட்டும் அதே இடத்துல நகராம அங்கேயே நிப்பான். அதாவது ஃபோர் ஷேடோ பண்றாங்க. ஃபியூச்சர்ல வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் எதிர்த்து நிக்க போறது நம்ம ஹீரோ தான் சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து லைட் நமக்கு வந்து ஃபோர் ஷேடோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமான லாஜிக் மிஸ்டேக்கா பட்டது இந்த ஒரு கேரக்டர் தான். அதாவது இந்த ஒரு ஹீரோயின் கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஹீரோ இந்த இடத்துக்கு வந்தாங்க. அதாவது இது வந்து ஒரு ரெட் லைட் ஏரியா. இந்த இடத்துல வந்து எப்படி ஹீரோயின் வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை பத்தி எங்கேயுமே வந்து சொல்லவே கிடையாது. அப்படி இந்த இடத்துக்கு வந்திருந்தாலும் இவங்க இந்த இடத்த விட்டு வெளியே போய் படிக்க விடுவாங்களா? அதுக்கான வாய்ப்பு இல்லை. அது முன்னாடி போய் படிக்கிறானே வச்சுக்கலாம். அதான் அங்க அவங்களுக்கு சொல்லி தந்திருக்க மாட்டாங்களா? இந்த மாதிரி இடத்துல வேலை செய்யறது ரொம்ப தப்பான விஷயம், இந்த இடத்துல இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நிறைய விஷயத்த வந்து அந்த இடத்துல சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்காக தான் நம்ம வந்து ஆக்சுவலாவே படிக்க போறோம். அந்த ஒரு விஷயமே இல்லாம ரிட்டர்ன் இந்த பொண்ணு இங்கே இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து என்னால ஏத்துக்க முடியாது. ஈஸியா வந்து வெளியே போயிட்டு படிச்சுட்டு திருப்பி இங்கே வந்து கேரக்டரா எதுவுமே பண்ணாத விட்டதுனால ஓகே, மத்தவங்களா இருந்தா என்ன நடந்திருக்குங்கிறத நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியல. இந்த மாதிரி தினம் வந்து கண்டிப்பா நடந்துகிட்டே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அப்ப என்ன நடந்திருக்குங்கிறத உங்களால யோசிச்சு பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். படிக்க போற கேரக்டர் இப்படி வந்து காட்டினது எனக்கு வந்து சரியா படல.